The disciples asked this question to Jesus, how to increase our faith. இன்னைக்கு நம்மளுக்கும் விசுவாசம் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். என்னோட விசுவாச நிமித்தமா நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா என்னோட விசுவாசம் எப்படி வளர்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். So we all know this answer. So as I told earlier times, விசுவாசம் ஜபத்தினால வரப்போறதில்ல. ஸோ நீ ஜபம் பண்ணி 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 வரப்போறதில்ல. It is very simple. Clearly the scripture says in Romans, faith comes by hearing and hearing by the word of God only. Okay, by the word of God. ஸோ இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள காரியத்தை நீ கேட்கறியோ, விசுவாசத்துக்குரிய காரியத்தை, மனுஷனோட விசுவாசத்தை இல்ல, தேவனோட விசுவாசத்தை நிமித்தமா காரியத்தை நீ கேட்கறியோ, படிக்கிறியோ, தியானிக்கிறியோ, அது நிமித்தமா தான் அவனோட வாழ்க்கையில அந்த ஒரு பிரேக் த்ரூ, அது நிமித்தமா தான் வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் யூ வில் see. So that is what the disciples asked Jesus. Okay, maybe Subarna can help me to read the scriptures in Luke 17, 5 and 6. மேல உள்ள NKJV version படிங்க. ஸோ கீழே உள்ள version நான் படிக்கிறேன். Can you read, ma? Luke 17, 5, 6. And the apostles said to the Lord, increase our faith. So the Lord said, if you have faith as a mustard seed, you can say to this mulberry tree, be pulled up by the roots and be planted in the sea, and it would obey you. Amen. So we see the scripture, the disciples or apostles are asking to the Lord, increase our faith. அப்போ நான் இதை நிறைய வாட்டி நான் படிச்சிருக்கேன், நிறைய வாட்டி நீங்களும் படிச்சிருப்பீங்க. What suddenly a thing prompt me was this: they are willing to the disciples are very willing to increase. விசுவாசத்தை அதிகரிக்கணும் ஒரு ஆசை, ஒரு வாஞ்சி இருந்துச்சு. எப்படி அதிகரிக்கும் தெரியல ஆனா அவங்களுக்கு. But they are willing to have faith in themselves. ஏசப்பா கூட எவ்வளோ பட்டணத்துக்கு போயிருக்கலாம், எவ்வளோ அற்புதத்தை பார்த்திருக்கலாம், எவ்வளோ அடையாளங்கள் நடந்திருக்கலாம், எவ்வளோ கண்கள் திறக்கப்பட்டிருக்கலாம், நடக்க முடியாத வாழ்க்கையில ஆண்டு நடக்க வச்சிருக்கலாம். ரைட். ஸோ மரணத்துல இருந்தவங்களை, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பினத டிசைபிள்ஸ் பார்த்திருக்கலாம். பட் ஆனா they want to increase the faith. That means they are so willing hearted, right? So இன்னைக்கும் நம்மளும் விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல அதிகரிக்கணும். விசுவாசம் வார்த்தையால வரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா முக்கியமானது என்னன்னா, நம்ம வில்லிங்ஃபுல் ஹார்ட்டா இருக்கணும். வில்லிங்ஃபுல் ஹார்ட்டா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்ம வார்த்தையை படிக்கும் போது அதுல உள்ள நம்ம வாழ்க்கையில கிரியைகளை செய்வார். That means he works on to that, right? So that is but the Lord said, verse 6ல பார்க்கிறோம், if you have faith as mustard seed. மஸ்டர்ட் சீட் எல்லாருக்கும் தெரியும், கடுகு. நம்ம இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங்ல we all find this கடுகு, right? மற்ற கண்ட்ரீஸ்ல அதிகமா இருக்காது. but Indian foodsல we use this seed, right? So the Lord said, if you have faith as mustard seed, you can say to this mulberry tree. So later we're going to see one by word பார்க்க போறோம். ஒரு சில words வந்து I pulled up and we're going to read it, okay? And he said, be pulled up by the roots and be planted in the sea, and it would obey you. Another version சொல்லுது, verse 6, the NLT version, the Lord answered, if you have faith even as small as mustard seed, you could say to this mulberry tree, may you be uprooted and be planted in the sea, and it would obey you. Okay? So அப்போ நான் இதை கொலோக்கியலா படிச்சோம் அப்படின்னா, verse 6ல, if we have faith even as small as mustard seed, அப்பனா ஆண்டு நம்ம கிட்ட பெரிய பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கல, சின்ன கொஞ்சமாகுது விசுவாசம் இருக்கணும்ட்டு ஆண்டு எதிர்பார்க்கிறார். இது நான் கடைசியில சொல்லணும்னு நினைச்சேன்,
முன்னாடியே சொல்றேன். ஸோ ப்ளீஸ் டேக் நோட், திஸ் இஸ் த தம் ரூல். சின்ன விசுவாசம் போதும். நம்ம நினைக்கிறோம் எனக்கு மலையை பேக்கக்கூடிய அவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும், இல்ல எனக்கு அப்பேற்பட்ட வல்லமை வேணும், நான் இப்படி சொன்னா நடந்தணும், நான் இப்படி ஒருத்தவங்களை ஜாம் பண்ணா உடனே நடந்துரும். அப்போ நம்ம விசுவாசம் பெருசா இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணிக்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த அளவுக்கு பெருசா யோசிக்கல. இஸ் மேக்கிங் இட் வெரி கிளியர் onto the point. Even as small, அப்படியாகுது உங்க விசுவாசம் வளரட்டும். Right? So I've just highlighted these words. Okay, so let me பார்க்கலாம். So the disciples asked, show us how to increase. எப்படி இதுல அதிகரிக்கணும், எப்படி நாங்க வளரணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு இருந்ததை பார்க்கிறோம். So we're going to see about the mustard seed. எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், ஒரு சின்ன 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 ஒரு mustard seed. Okay, இதுல இருந்து we're going to move forward. So we see that mustard seed, this நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் இது கடுகு போட்டா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல ஏதாவது குக் பண்ணும் போது இதை மோஸ்டா எப்படி இந்த சீடை பர்ஸ்ட் பண்ணுவாங்கன்னா, லைக் when you put inside the oil, சும்மா சாப்பிட முடியாது டேரக்டா அந்த சீடை. இந்த கடுகை எடுத்து அப்படியே சாப்பிட முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் இதாகும். பட் ஆனா வந்து ஒரு ஆயில்ல போடும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ல சூடாகாம இருந்துச்சுன்னா நார்மலா தான் இருக்கும், வெடிக்காது. ஆனா the more the oil is being heated, this mustard seed started to break, right? So உடைக்க ஆரம்பிக்கும். அப்போ உடைஞ்சாதான் அதுல உள்ள ஒரு 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 நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அந்த அரோமா பெற்றுக்கொள்ள முடியும். Right? So we know this. The seed is very small in size, and but lo and behold, we need to know this. இந்த விதைக்கு ஒரு உயிர் இருக்கு. It is an alive seed. It is not a dead seed. இது பிரயோஜனமற்ற ஒரு சீட் நம்ம நினைக்க வேண்டாம். It is alive. It is still active. Even now when you put on this mustard seed onto the ground, it will grow. Right? நம்ம யாரும் ட்ரை பண்றக்க மாட்டோம். நம்ம விதைக்கிறோம்னா வந்து மற்ற நல்ல யூஸ்ஃபுல்லான செடிகளை போட்டு நம்ம வளர்ப்போம். ஆனா இந்த மாதிரி விதைகள்லாம் நம்ம போட்டு மண்ணுகளை போட்டு வளர வைக்க மாட்டோம். கரெக்டா? But we know that this seed is alive and it is a growing seed. It will grow. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு few bunch of seed எடுத்து, மஸ்டர்ட் சீட் எடுத்து இந்த மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி பாருங்களேன். அட்லீஸ்ட் ஃபார் 1 week of time போட்டுக்காங்களேன். இந்த 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 விதை வளருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. Let it be. Let us also learn science from this part. எப்படி இந்த சின்ன விதை எப்படி வளருது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. So this is a growing seed. And இது வர நம்ம பார்க்கறதுக்கு வேணா நம்ம க்ளோஸ் அப்ல பாக்குறதுனால கொஞ்சம் பெருசா தெரியுது. ஆனா it is people call this as a invisible seed. That means invisible. ஏன் அதை சொல்றாங்கன்னா, இது கொஞ்சம் பஞ்சா இருக்கனால you can identify. But when you take as a one particular seed in your hand, it is called to be an invisible seed. அப்படின்னா அந்த சின்ன விதை கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னா it is literally difficult for you to find. Once lost, it is difficult. நீங்க என்னதான் சொல்றது கூட்டி பெருக்கி பார்த்தாலும் அந்த சீடை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காது. So it is invisible seed. And mustard seed is invisible at first. முதலாவது இது வந்து இன்வெஸ்டிபிள் மூமெண்ட்ல தான் இருக்கும். ஓகே, பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஒண்ணுமே பிரயோஜனமற்றதா இருக்கலாம், யூஸ்ஃபுல் இல்லாம இருக்கலாம், இன்வெஸ்டிபிளா இருக்கலாம். ஆனா பட் when it is on the ground or when it's on the soil, it starts to grow. And not only that, it starts to get spreading out, right? So on the ground, ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, the ground represents your life and your situation. When this faith amount of seed is on the ground, when it is on your life or when it's in a situation, it starts to spread out, right? So விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். So
faith is something like a seed where we see. So இந்த மஸ்டர்ட் சீடை பார்க்கும்போது I always remember about two plants always. சின்ன வயசுல நான் வளர்த்த ஒரு சின்ன சின்ன செடிகள்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ஒரு சில வீட்டுல இருந்திருக்கலாம். வாட்டர்மெலன் செடிகள் ஒரு சில வீட்டுல இருந்திருக்கலாம். பட் எங்க வீட்டுல இருந்துச்சு. வேர் மை மாம் முதலாவது இந்த செடி எப்படி வளரும்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் widely as much as possible. ஸோ ஸோ ஒரு இடத்துல தான் ரூட் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அது என்ன ஆன் த கிரவுண்ட் இட் ஸ்டார்ட் டு ஸ்ப்ரெட் அவுட். ரைட். ஸோ நம்ம அதே போலதான் நம்ம விதை வந்து விசுவாசமாக விதை கிரவுண்ட்ல போட்டிருப்போம். but it starts to spread out. So we need to know that faith is a seed, right? God wants you to have at least small amount of portion of faith in your life. That means விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு. ஓகே, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் இருக்கு, அந்நிய தேவ அதாவது நான் பிலீவர்ஸ் வாழ்க்கையிலயும் இருக்கு, தேவனை பத்தி தெரியாதவங்களுக்கும் வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு விசுவாசம் உண்டு. Let me be clear on that point. ஆனா விசுவாசம் யார் மீது இருக்குதான் வந்து முக்கியமானது. ரைட். Whether the person is having faith on themselves or having faith on the circumstances or the people or the environment or the surrounding things. So God wants you to have at least small amount of faith on him. That means a genuine, a truthful faith on God. So விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கு, உண்மையான விசுவாசம் கர்த்தர் மீது இருந்துச்சுன்னா உனக்கு விசுவாசம் என்ன ஆகும்னா it will start to grow, it will start to spread out. Means the root will start to spread out. So the mustard seed இதான் I've just taken out. And yeah, the second part we are going to see about a mulberry tree. The tree வந்து இஸ்ரேல் ரொம்ப அதிகமாய் this is called as not a mulberry tree, it's called a sycamore mulberry tree. So Jesus என்ன சொல்றாரு, you say to this mulberry tree, right? சின்ன விசுவாசம், சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கடுகு விசுவாசம் சீரை மட்டும் பத்தி பேசல, அடுத்த ஆப்போசிட் ஆகிய ஒரு பெரிய ஹியூஜ் ஜென்ஜாட்டிக் ஆன ஒரு மல்பெரி ட்ரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. So this tree, இந்த ட்ரீயை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். It is something like it spreads out as wider, right? So இது நம்ம ஊர்ல என்ன மரம் பாத்தீங்கன்னா, where you see like banyan trees, ஆலமரம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஆலமரம் போலதான் இதுவும் உண்டு. ஆலமரத்தை போலதான் சிக்னிபிகன்ஸும் இருக்கு, ரைட்? ஸோ இட்ஸ் ரூட் என்ன ஆகும்னா, இதோட வேர் எப்படின்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் வெரி டீப், வெரி ஃபார் அண்ட் டீப் மட்டும் இல்லை, அதாவது இந்த அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், அது எக்ஸாக்ட் மரம் இருக்குன்னா அப்படியே நேரா மட்டும் இல்லை, இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் wider as much as possible. இது வந்து இது ஜென்ரலா காமிச்சிருக்கேன். ஆனா the roots can go for many kilometers sometimes if it is too big. நம்ம ஊர்ல banyan tree அதேதான், கரெக்டா? So it goes very far as much as possible. And not only that, இந்த செடி வளருது, இந்த மரம் வளருதுன்னா என்ன, it grows very quickly. ஓகே, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். அதே போல quickly it starts to grow, right? And roots go around all the places. So நான் முன்னாடியே சொன்னேன். And the roots என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மல்பெரி ட்ரீக்கு என்னன்னா, it goes around to the surrounding plant. Okay, let's say இதான் மரம் வச்சுக்கோங்க. இது வளர்ந்து செடி என்ன பண்ணணும், அந்த ரூட் என்ன பண்ணுமா, it goes around here. Okay, let's say ஒரு பில்டிங் இருக்குன்னா, அந்த பில்டிங்குள்ள மேபி அந்த பில்டிங் ஃபவுண்டேஷன்ல அஃபெக்ட் பண்ற அளவுக்கு கூட சம்டைம்ஸ் இட் கோஸ். அண்ட் அதெல்லாம் போட்டிருக்கு, இட் பக்கிள்ஸ் அப். ஓகே, இட் பக்கிள்ஸ் அரவுண்ட். அதாவது இந்த நல்லா வளர்ந்து வர செடிகளோட வேர்களோட பூந்து என்ன ஆகும்னா, இட் பக்கிள்ஸ் அரவுண்ட் அண்ட் தட் காசஸ் that the plant or the building get damaged up. Okay, அதனால தான் ஏசப்பா சொல்றது, just say to this, you see this,
You say to this mulberry tree, or you could say to this mulberry tree, may you be uprooted and be planted in the sea. அப்போ ஏசப்பா என்ன சொல்றேன்னா, you go and speak to this. So the point is speak out to this mulberry tree. ரெண்டு வருஷன்ல பாருங்க, என்கேஜி வருஷன்ல என்ன சொல்றாருன்னா, is speaking to the tree to pull out and uprooted and planted in the sea. So அப்போ இது what does it mean to us அப்படின்னா, we all have faith. We have at least small kind of faith of seed, mustard seed போல ஒரு சின்ன அளவுக்கு விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்ப அந்த விசுவாசத்தை சும்மா வச்சுக்கிட்டு இல்ல, what you need to do is you need to speak out, you need to pluck out, uproot certain things that is holding up in your life. For example, if your season is so long, okay, let's say example, you're waiting for a particular thing for many years from the Lord. Okay, ஒரு சில பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்லி நிறைய வருஷம் வெயிட் பண்றாங்க, வேலை கிடைக்கும், நல்ல ஏற்ற வேலை கிடைக்கும் சொல்லி காத்திருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட மக்கள். ஆனா ஆண்டவர் மீது முழுமையா நம்பி ஏசப்பதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, you need to speak to the situation. The more longer season that you're going on, it's not about ஏசப்பா purposeful கொண்டு போவார், இல்ல. God's want you to speak out to that mulberry tree. Okay, so if you say I'm facing these challenges of if I'm facing these problems again and again repeatedly அப்படின்னா, நீ அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு பயந்துட்டோ இல்ல எனக்கு இதான் பிரச்சனை போல, என் வாழ்க்கை தான் நடக்குது போல, நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி நீ சும்மா இருக்க வேண்டாம். God wants you to speak out. வாயை சும்மா வச்சுக்க சொல்ல, பேச சொல்லியிருக்காரு. அன்வான்டா பேச சொல்ல, விசுவாசத்தை குறித்த காரியத்தை பேச சொல்றாரு. Right? If you say, if you have something that is strongly that is holding up in your life, வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆவிக்கிற வாழ்க்கையை போக முடியல சொல்லி தடுமாறி நிக்கிற வேலையில, when you do this, you speak against the situation. Your foundation has to be, some of the Christian life foundation has to be shaky. ஆவிக்கிற வாழ்க்கை தள்ளாடி இருக்கிற வாழ்க்கையில என்ன பண்ணா, எனக்கு யாராவது உதவி செய்வாங்க, யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க, யாராவது தேவ மனுஷன் எனக்கு ஜெபம் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி எனக்கு சிச்சுவேஷன் மாறும். இல்ல, you speak, you pray, you put on, apply the faith on your life. That's why we learned few scriptures few weeks ago. Faith without action is dead. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, ஆனா விசுவாசத்தை நீ பேசாம இருந்தீன்னா it is considered to be dead. நீ விசுவாசத்தை ஒரு ஆக்ஷன்ல நீ செயல்படல அப்படின்னா it is totally dead. நீ சபைக்கு போலாம், பைபிள் ரீட் பண்ணலாம், ப்ரே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், action இல்ல அப்படின்னா is of no use. Right? So God wants you to speak out, uprooted, all right, planted in the sea. And the scripture ரொம்ப அழகா போட்டிருக்கு. You see this? Be pulled up by the roots and be planted in the sea and it would obey you. அது என்னது? நீ பேசுனா அது கேட்குமா கேட்டீங்கன்னா ஆமா. அன்னைக்கு ஏசப்பா பேசினாரு, கடலை பார்த்து பேசினாரு, கடல் சீறி பாய்ந்து வந்துச்சு, கடலை பார்த்து பேசினாரு, it obeyed. Yes, it is God, you can see. But God, it is not every time Jesus comes into your boat, every time Jesus comes into your storm and he is there, he is handling the situation. Illa. There are moments where God will help you on your baby stages. Inniki, none of you in this place are babies here.
You've already grown in the Lord. It means you speak out and you command it and you repeatedly do it, constantly do it again and again. And one day it is going to come underneath your life, underneath your situation. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, it would obey you. It would obeyனா அப்படின்னா என்னது? நீ சொன்னா அது கேட்கும். Right? So that means that you constantly speak out faith. நீ சொல்லலாம், நான் ஒரு வாட்டி நான் சொல்லிட்டே இருக்கேன்னா நடக்கவே மாட்டேங்குது, நான் சொல்லிட்டே வருஷமா சொல்லிட்டே இருக்கேன் நடக்கவே மாட்டேங்குது சொன்னீங்கன்னா, அப்ப நீ சொல்றத அந்த 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 பேட்டர்னை மாத்து. நான் விசுவாசத்துல ஜாம் பண்றேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் விட்டு என் வாழ்க்கை போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ், யூ சேஞ்ச் அத்தாரிட்டி. அப்பனா இன்னும் ஒழுங்கான அத்தாரிட்டி நீ யூஸ் பண்ணாம இருக்க, ஒழுங்கான வார்த்தைகளை பேசாம இருக்க. ரைட்? யூ ஆல் நோ டாக் ட்ரைனிங்ஸ் தெரியல, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்கன்னா முதல் நாள்லயே அந்த ஓனர் டாக் கிட்ட, நீ உட்காரு, நீ இந்த இடத்துல நான் கை கொடுத்தா கை தூக்கு அப்படின்னு சொன்னா கேட்டுருமா? கேட்காது. It needs training. It needs repeated words. It needs to recognize your voice. Same manner, just like the dog, you need to constantly speak and again. ஒருவேளை அந்த நாய் நீ சொல்றது கேட்கல அப்படின்னா, what you will do, you will speak in such a commanding manner to say, இது நீ கீழ்ப்படிந்துதான் ஆனும். கத்தி சொல்லாங்க இப்பல்ல, கத்தி ஒரு சில காலத்தை அடமெண்டா சொல்லுவல்ல, அதே போலதான் you speak out things in a more determined manner. Right? So don't ever speak இது நடக்கல, நடக்க மாட்டேங்குது. Don't speak negative words, negative filled things, but rather speak word. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, small amount of faith, small as much as mustard seed is enough. Right? இன்னைக்கு when you speak out these small amount of faith over on your mouth or over on your lips, it starts with a new journey in your life. It starts a new pathway. Amen? Amen? So நான் இந்த ரெண்டு பிக்சரும் சைட் பை சைட்ல போட்டிருக்கேன். So where you see this is mustard seed, where you see is a mulberry tree that is uprooting. We all know this. The seed is very small. இந்த விதை ரொம்ப சின்னதா இருக்கு. நம்மளெல்லாம் தெரியுது, பார்க்கறது போல இந்த மரம் பெருசா இருக்கு. Right? Right? Mulberry tree is physically big, huge, gigantic. அதே போல seed is very very small, but இந்த seed ஆகிய faith நீ பேசுறனா, when you speak out faith-filled words of mustard seed over from your mouth, things will happen because your words are anointed. Your words has authority. You're speaking life of Christ words from your mouth. சின்னதுதான்ப்பா விசுவாசம், சின்னதுதான். உனக்குள்ள விதைக்கப்பட்ட விசுவாசம் சின்னதுதான். அந்த சின்ன விதைய நீ பேசுனா, சின்ன விசுவாச நிமித்தமா நீ நம்பி கர்த்தர் நாமத்தின் நிமித்தமா நீ பேசுனா, things will happen because it is anointed word of God from your mouth. Amen? The mulberry tree, maybe it looks huge, பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன விசுவாச நிமித்தமா இந்த மரத்தின் மீது, இந்த சிச்சுவேஷன் மீது, இந்த ப்ராப்ளம்ஸ் மீது, இந்த சிச்சுவேஷன் மீது, இந்த ஹிண்ட்ரன்ஸ் மீது நீ பேசுனா, it gets plucked out from the bottom of the roots. வெறும் மேலோட்டமா உடைந்து அந்த சிச்சுவேஷன் ஓட போட்டுல, தரைமட்டமாக is going to pluck out from the bottom line. Right?
ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்போ பார்த்தோம்ல, கோலியாத்தை பத்தி பார்த்தோம். கரெக்டா? we saw இதுதான் கோலியாத்தோட டோட்டல் டிஸ்கிரிப்ஷன். 9 feet tall, bronze helmet, bronze coat, 60 kg, bronze leg armor, bronze javelin, spear, இவ்வளவு இருக்கு. இவ்வளவுலாம் பெருசு கோலியாத்துக்கு. He's something like a mulberry tree, so huge, gigantic, very strong, trained man. But David was a very small boy, young boy, as small as like a mustard seed. David said to Saul in determined way, said, I will face the Goliath. சும்மா நீங்க கிங்குக்கு முன்னாடி போய் நான் வந்து கோலியாத்தை சண்டை போடுறேன்னு சொல்லியிருந்தா கிங் அலோவ் பண்றப்பன்னு வச்சிருக்கீங்களா? இல்ல. எத்தனையோ கிங்க சுத்தி எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், எத்தனையோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசிருக்கலாம், எத்தனையோ சிச்சுவேஷன் உன்னால முடியாது கூட சொல்லி டிமோட்டிவேட் பண்ணிருக்கலாம். But you know what? The Bible clearly written such a way. David determined to say to Saul that I will go and fight with Goliath and win the battle. எத்தனையோ வாட்டி தேவன் சொல்றதுலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் அவன் வார்த்தையை மாத்தினான், அவன் சொல்ற விதத்தை மாத்தினான். எவ்வளவு அத்தாரிட்டி நிமித்தமா சொல்லலாம். ஒரு ஷெப்பர்ட் பாய் தான், அவனுக்கு இருந்த டேலண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா கூட, அவனை ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் சின்னதா கூட இருந்திருக்கலாம். பியர்ஸ் மீதும் லைன்ஸ் மீது தான் இருந்துச்சு. ஆனா இந்த சின்ன விதமாகிய David was so speaking out in a determined way before the king that made him to win the battle. Nikki, can you have such a small mustard seed from your mouth, from your lips, from your action? Right? ஒரு தம் ரூல் சொல்லி தருமா உங்களுக்கு? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். Colossians 2:6-7. We already discussed this in the beginning times. It says, and now just as you accepted Christ Jesus as the Lord, now just as you accepted. நீ இப்பதான் கிறிஸ்துவ அறிஞ்சு கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிற அப்படின்னா முதல் காரியம் continue to follow him. Means don't deviate from your plan and go astray. Must continue. Second thing Paul is saying, let your roots grow down into him. That means what it says, your relationship. First thing it says, continue to follow him. Whatever is teaching, whatever is showing, whatever is he wants you to do it in your life, continue again, on and on and on and on. First step in your life. Second thing, your roots, your Christian roots, your spiritual growth has to go down into him. That means in deeper relationship with Jesus. அப்படி roots grow ஆச்சுன்னா what happens? Let your life be built on him. உன்னோட ரூட் கிறிஸ்து மேல இருந்துச்சுன்னா உன்னோட லைஃப் கிறிஸ்து மேல கட்டப்படும். Right? Thirdly, then your faith will grow strong in the truth. முதலாவது, first you have to follow him, continue to follow him. Secondly, your roots has to grow down deeper into him and he will build on you. Second thing பார்த்தோம். Thirdly, தான் faith வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ரிலேஷன்ஷிப், பிரேயர் சொல்லுது. and every time encountering moments சொல்லப்படுது. Then your faith grows strong in the truth, that is word of God. Another சொல்லுது, you were taught. That means the way that you read, the way that you hear, the way that you meditate, the way that you're listening to the word of God. So those were the things will make you to grow your faith stronger in the Lord, in the truth, the word of God. What happens finally? Relationship strong ஆயிட்ட,
அவரோட நடக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங் ஆயிட்ட ஒரு விசுவாச பலன் அடைஞ்சுட்டு அப்படின்னா லாஸ்ட் திங் ஹேப்பன் overflow with thankfulness. It will start bubbling out. Nikki, is these things happening in your life? This is a thumb rule. இல்ல எந்த ஒரு சீக்ரெட் அஜெண்டா எதுவும் இல்ல. Every child of God is experiencing these things. Every man of God who's running in the Lord's journey, they have been operated in this way. Maybe they have ups and downs, maybe they have fluctuations. Fluctuations might happen, ups and downs will happen, but come back to these moments where God wants you to be. In Kangla Modi, can we tell to the Lord, Lord, I want to let you increase my faith. The small amount of faith, Lord. The small amount of faith, that is what you're expecting, oh God. In your journey, Lord, we want to have such faith, what you are expecting. The small kind of mustard amount of faith, where we need to speak out to the mulberry trees to be plucked up and be uprooted and be planted in the other places of Father God. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில எதிர்த்து வருகிற புயல்களா இருக்கலாம், எதிர்த்து வருகிற சூழ்நிலை, எதிர்த்து வருகிற மனுஷரா கூட இருந்திருக்கலாம். ஆண்டவரே அப்பா, நாங்க இன்னைக்கு அந்த வார்த்தையை நாங்க கேட்ட வார்த்தைகளை கேட்டுட்டு மட்டும் இல்ல, அதுல நாங்க பேச ஆரம்பிக்கணும். எங்களை அதிகாரத்து நிமித்தமாய் பேச ஆரம்பிக்கணும். ஒரு பிள்ளையான ஸ்தானமாகிய காரியத்து நிமித்தமா நாங்க பேச ஆரம்பிக்கணும். இந்த ஃபெலோஷிப்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளட்டும், இதற்குள்ள நடக்கட்டும், இதற்குள்ள பலன் அடையட்டும். நாங்க செபிக்கிறோம் தகப்பனப்பா. ஆவியானவரே, இந்த வார்த்தை நிமித்தமா இந்த விதை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் உள்ள விதை எங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கப்பா. As we read in Colossians, it will grow, Lord. It will grow, Lord. The faith will grow stronger in the truth சொல்லி எழுதப்பட்டிருக்கப்பா. That our faith will grow stronger in the word of God. Day by day, Lord. Day by day, Lord. Whenever we read the scriptures, day by day, their children's faith will start building up in you, Lord. Let them grow in you, Lord. Let the foundation will be you, Lord. Let the relationship will be with you, Lord. Not with the world, not with the surrounding, not with anything so in this world, oh God. That they will grow stronger and stronger and stronger in the word of God. They will be deeply rooted in you, Lord, Father God. Oh, Father, Lord, we thank you. Lord, we thank you for this work that you have strengthened us and have enabled us, oh God. Lord, we give you all the glory and honor that you will multiply, our faith, Father God. We thank you, we praise you. We give you all the glory and honor. In Jesus' mighty name we pray. Amen. Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவார். Amen. Amen. Praise God. Praise God. So you have anything to share, anything that the Lord spoke to you? So you say, இன்னைக்கு இதை நான் டேக் அவே மெசேஜா எடுத்துக்க போறேன். What is the one particular takeaway message that you have taken from today? Durga, Samyukta, Subarna. So please share. So those who are not able to speak, I want you to put up in a chat box so that I will know what is the Lord spoken to you. ஆனா நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்பீக் அவுட்னு சொல்லும்போது நான் எப்பவுமே அதை வேறு பேர்ல சொல்லிட்டே தான் இருந்தேன். ஏசப்பா இது செய்யுங்க செய்யுங்கன்ட்டு. ஆனா ஏன் நடக்கலன்னு சொல்லும்போது அதை உங்களுக்கு நான் கொஸ்டினா டைப் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு நீங்களே இதுலயே மெசேஜ்லயே சொல்லிட்டீங்க அடுத்ததுலயே. நீங்க அத்தாரிட்டியோட சேஞ்ச் த வேர்ட், சேஞ்ச் அத்தாரிட்டி அதை சொல்றது வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, வேற மாதிரி நான் அத்தாரிட்டி காட் கிட்ட எப்படி ஏசப்பா நான் சொல்றேன்னு கேட்டு அந்த சேஞ்ச் பண்ணி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா லைஃப்ல அடிக்கப்பட்டிருக்கிற கதெல்லாம் ஓப்பன் ஆகும் நான் விசுவாசிக்கிறேன். Amen. Amen. Praise God. Praise God. Praise God. Right. Anyone else? Durga or Samyukta, you can type it on the chat box if you can able. நீங்க பேச முடியாது எனக்கு தெரியும். So but if possible you can type it along.
Actually, I'm not able to find the chat box here, so I'll just speak this out. So what I felt was, நம்ம நிறைய வாட்டி like when we are praying ரொம்ப தயக்கத்தோட sometimes pray பண்ணுவோம்ல, but from this message I just learned that we have the authority because of God. So that was what I took away. நான் நிறைய வாட்டி even for when I'm praying for my family salvation, that's how I was ஒரு authority இல்லாம தான் pray பண்ணிருந்தேன், but now I have that confidence. Amen. Amen. Praise God. Praise God. Anyone else? Okay. Right. No issues. So, yes. So, so we need to speak out. நம்ம ஸ்பீக் அவுட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பேசுறத வந்து we speak it out with our own words. கரெக்டா? we speak out with our own நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசாம இருப்போம். But I would say rather than speaking our own words, நான் எப்பயுமே நான் சொல்றது, நம்ம ஒரு சில சூழ்நிலை பார்த்து இது மாறணும் 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 சொன்னா அது மாறாது. ஏன்னா நம்ம வார்த்தைகளுக்கு there is no power, there is no authority, there is no nothing will take place. You know what? Many situations in our life are being holded by the enemy. Okay, holded by the enemy. So we as a child of God, we always wanted to operate in faith, wanted to operate the authority what God has given, but we not able to do it. Yeah, we think ourselves that நான் சொன்னா நடக்குமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல நம்ம சொல்லுவோம், நான் ஜெபிச்சா அது நடக்குமா, நான் இவங்களுக்காக நான் ஒரு 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 ஒருத்தர் ஹீலிங்காக ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் சொன்னா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு we put ourselves lower, thinking that the enemy is bigger. So you need to speak out in a position where God has chosen you or called you or seeing you as a child of God. ஆண்டர் பிள்ளைன்ற ஸ்தானம் நம்மளுக்கு இருக்கணும். பிள்ளைன்னு அதிகாரத்து மதமா தான் பேசணும். அடிமைன்னு அதிகாரத்தை பேசினா ஒண்ணுமே நடக்காது. அதே போல பிள்ளை அதிகாரம் எதை பேசுவான்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ கிங் இஸ் தேர், அ பிரின்ஸ் இஸ் தேர், கிங் வந்து எல்லா காரியத்தையும் ஹேண்டில் பண்ணுவார் தான். And there are some responsibilities will be given for the children or will be given for the prince. அப்ப பிரின்ஸ் என்ன பேசுவாரு சொன்னார்னா, என் அப்பா சொன்னது பிரகாரமா இதை செய்யுங்க, கிங் சொன்னது பிரகாரமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மகன் என்ன பண்ணுவான், அப்பா சொன்னாரு அப்படி சொல்லி அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும். அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் என்ன பண்ணுவோம்னா, you take the scriptures from the word of God, because your words and my words has no power, nothing can be done. Okay, but ஆனா வேதத்துல சொன்ன பிரகாரமாக நீங்க எடுத்து பயன்படுத்தும் போது, there you will see certain things are moving. Can I tell you something? As we did it on the fasting prayer, இந்த வசனத்தை எடுத்துக்கோங்களேன். You can declare this. எனக்கு இந்த காரியம் செய்வேன்னு சொன்னீங்களே அந்த சொல்லி ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. You can say, because of your faith it will happen சொல்லி Matthew 9:20 நீங்க எழுதிருக்கிறீங்க. ஆண்டவரே, Lord, because of my faith, that was what was the seed of faith that was inside of me, Lord, you do it, Lord. You make things happen, Lord. அப்படின்னு அந்த வசனத்துல கோட் பண்ணி வசனத்துல இருந்து நீங்க யூ ஸ்பீக். It need not be okay Matthew 9:29 நான் இந்த ஸ்கிரிப்சர் படிச்சுட்டு இல்ல. Whatever scripture that you read it earlier, whatever that Lord spoken to you from the scripture, use those words, because enemy cannot pluck out anything from the word of God. உன்னோட வேர்ட்ஸ் எடுத்து பேசணும்னா you will pluck it off, you will throw it off. உன்னோட ப்ரேயர் நீ மனி ஃப்ளஷ்ஷியா எடுத்து பேசும்போது, ஃப்ளஷ்ஷியா எடுத்து ப்ரே பண்ணும்போது he cannot he will manipulate sometimes. But when you use the authority of word of God,
he starts to tremble around, right? So this is what you speak on. ஒருவேளை நான் முன்னாடியே சொன்னேன், ஒருவேளை நீங்க சொல்ற பேட்டர்ன் இப்படிதான் இருந்துச்சுன்னா, ஒன்றும் நடக்கலன்னா change the tone, change the pitch, change the authority. ஒருவேளை நீங்க ரொம்ப சாஃப்டா ஆண்டவரே ஏசப்பா இந்த சுச்சுவேஷன் மாத்துங்க, இந்த பிசாசின் தந்தத்தை மாத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் நடக்கலன்னா command it in a more authorized manner. Shout it along. Shout it, speak, 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 speak. Many times myself and Akka used to pray this in we all know, okay, என்னோட son was stuck in India for many years. வர முடியாம there was so much of delays. We were praying. என்ன ப்ரே பண்ணோம் தெரியாது, ஆனா ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா there are moments where we எங்களோட prayer closetல we will just command things and we speak out things again and again repeatedly in the Spirit of God, where the Spirit of God will prompt things and we will tell. That is what things started to move in the fellowship la kuda. Certain things life, certain people life la transformation பார்த்ததுன்னா it's all about we speaking out life. Dead things about the life பேச ஆரம்பிச்சும் போது the things started to birth forth. So these are things what I'm sharing is all about the life experience what God has taught us. So start doing that. Maybe we need to learn day by day, right? So கத்துக்கோங்க. So it will be much more helpful for you and as well as for your people, right?